2 தெசலோனிக்கேயர் 3:3 இப்படி சொல்லுகின்றது, கர்த்தரோ உண்மை உள்ளவர், அவர் உங்களை ஸ்திரப்படுத்தி தீமையினின்று விலக்கி காத்துக்கொள்ளுவார். ஆமென், ஹல்லேலூயா. உண்மையுள்ள தேவன், நம்மை ஸ்திரப்படுத்தும் தேவன், அவர் நம்மை தீமையினின்று விலக்கி காத்துக்கொள்ளுவார் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் தெசலோனிக்கே சபையை பார்த்து சொல்லுகிறதை பார்க்கிறோம். கர்த்தர் உண்மை உள்ளவர், அதில் நமக்கு எந்த மாற்று கருத்துமே கிடையாது. கர்த்தர் உண்மை உள்ளவராக இருப்பதினாலே நாம் அவருடைய நன்மைகளை இன்றும் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். கர்த்தர் நம்மை ஸ்திரப்படுத்தும் தேவன். அவர் நம்மை எதற்காக ஸ்திரப்படுத்துகிறார்? நாடோடிகளாக அலைந்து திரிவதற்காக அல்ல. ஒரு இடத்துல நாம் குடியிருந்து குடும்பத்தோடு அவரை தொழுது கொள்ள வேண்டும் என்பதிலே தேவன் நம்மை விட அக்கறை உள்ளவராக இருக்கிறார். அவர் நம்மை தீமையினின்று விலக்கி காத்துக்கொள்ளுவார் என்று பவுல் சொல்லும் பொழுது, தெசலோனிக்கே சபையில் என்ன தீமை இருந்தது? தெசலோனிக்கே சபையில் இருந்த விசுவாசிகள் எதை கண்டு கலங்கி கொண்டிருந்தார்கள், சஞ்சலப்பட்டு கொண்டிருந்தார்கள்? அவர்களுடைய சூழ்நிலையிலே அவர்கள் சந்தித்த சவால்கள் என்ன? அந்த சவால்கள் மத்தியிலே அவர்களுக்கு வந்த வாக்குத்தத்தம் என்ன என்பதை இன்று பார்க்க போகிறோம். அப்போஸ்தலனாகிய பவுல் 2 தெசலோனிக்கேயர் 3வது அதிகாரத்தில் 2 ஜெப குறிப்புகளை தெசலோனிக்கே பட்டணத்தில் இருந்த சபைக்கு முன்பாக வைத்துவிட்டு தான் நாம் இன்று தியானிக்கும் வசனத்தை எழுதினார். அந்த 2 ஜெப குறிப்புகள் முறையே 1வது வசனம் 2வது வசனத்திலிருந்து வருகிறதை பார்க்க முடியும். 2 தெசலோனிக்கேயர் 3வது அதிகாரம் 1வது வசனத்தில் பவுல் முதல் ஜெப குறிப்பை தெசலோனிக்கே சபைக்கு முன்பதாக வைக்கிறதை பார்க்கிறோம். அந்த ஜெப குறிப்பை இப்படி நான் வாசிக்கிறேன். கர்த்தருடைய வசனம் உங்களிடத்தில் பரம்பி மகிமைப்படுகிறது போல எவ்விடத்திலும் பரம்பி மகிமைப்பட வேண்டும். That is the first prayer request that Apostle Paul keeps before the church at Thessaloniki in the 3rd chapter. 3வது அதிகாரத்தில் சபைக்கு முன்பதாக வைக்கப்பட்ட முதல் ஜெப குறிப்பிலிருந்து நமக்கு ஒரு காரியம் விளங்குகின்றது. தெசலோனிக்கே சபை அநேக பிரச்சனைகளின் மத்தியிலாக போய்கொண்டிருந்த பொழுதும் சாட்சியுள்ள சபையாக இருந்தது. ஹல்லேலூயா. அதைத்தான் பவுல் அங்கே சொல்லுகிறார். நீங்கள் உங்களிடத்தில் கர்த்தருடைய வசனம் பரம்பி மகிமைப்படுகிறது போல எவ்விடத்திலும் பரம்பி மகிமைப்படும்படிக்கு வேண்டிக் கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். 2வது ஜெப குறிப்பு, the second prayer point that Apostle Paul kept before the church at Thessalonica is this: துர்க்குணராகிய பொல்லாத மனுஷர் கையினின்று நாங்கள் விடுவிக்கப்பட வேண்டும். Hallelujah. It is not very often that you see church leaders put a prayer request before their church for themselves. தங்களுக்காக சபை தலைவர்கள், ஊழிய தலைவர்கள் தங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லுகிற வெகு சில காரியங்களையே நாம் சபையிலே வேத புஸ்தகத்திலே பார்க்கிறோம். நடைமுறையிலும் கூட சபை தலைவர்கள் விசுவாசிகள் சமூகத்தில் எனக்காக இப்படி ஜெபித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறதை வெகு விரளமாகவே நாம் பார்க்க முடியும். துர்க்குணராகிய பொல்லாத மனுஷர் கையினின்று நாங்கள் விடுவிக்கப்படும்படிக்கு, நீங்கள் விடுவிக்கப்படும்படிக்கு நான் வேண்டிக் கொள்கிறேன் என்று சொல்லவில்லை. We are also facing opposition. We are also facing obstacles. We are also striving against demonic forces என்று பவுல் சொல்லுகிறதை பார்க்கிறோம். நாங்களும் துர்க்குணராகிய பொல்லாத மனுஷர்களிடத்தில் போராடி கொண்டிருக்கிறோம் என்று சொல்லிவிட்டு அவர் சொல்லுகிறார், விசுவாசம் எல்லாரிடத்திலும் இல்லையே. விசுவாசம் எல்லாரிடத்திலும் இல்லாத காரணத்தினாலே துர்க்குணராகிய பொல்லாத மனுஷர்களிடத்திலிருந்து அப்போஸ்தலர்களுக்கு, ஊழியர்களுக்கு, சபை தலைவர்களுக்கு, மூப்பர்களுக்கு போராட்டங்கள் வருகின்றது என்பதை பார்க்கிறோம். விசுவாசம் எல்லாரிடத்திலும் இருந்துவிட்டால், அந்த விசுவாசம் இந்த உலகத்தை படைத்த அந்த தேவனிடத்திலேயே இருந்துவிட்டால் பிரச்சனையே இருக்காது. யாருக்குமே பிரச்சனை இருக்காது. ஒரு தாயின் வயிற்றில் பிறந்த 2 3 பிள்ளைகள் கூட ஒரே விசுவாசத்தில் இருக்கிறது இல்லை என்பதை நடைமுறையில் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஒவ்வொருவருக்கும் ஒரு விசுவாசம், ஒவ்வொருவருக்கும் ஒரு விசுவாசத்தின் அளவை குறிக்கப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அவர்கள் நம்பிக்கொண்டிருக்கும் அந்த விசுவாசத்தின் அடிப்படையில் அவர்கள் காரியங்களை நடப்பித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதையும் நாம் தெரிந்து வைத்திருக்கிறோம். துர்க்குணராகிய பொல்லாத மனுஷர் கைகளிலிருந்து நாங்கள் விடுவிக்கப்படும்படிக்கு எங்களுக்காகவும் வேண்டிக் கொள்ளுங்கள் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறதை பார்க்கிறோம். 2 things, 2 ஜெப குறிப்புகள். ஒன்று, கர்த்தருடைய வசனம் உங்களிடத்தில் தெசலோனிக்கே சபையிலே
பரம்பி மகிமைப்படுகிறது போல எங்கும் பரம்பி மகிமைப்பட வேண்டும். உங்களுக்கு you have an area of influence. சபையே, உங்களுக்கு சுற்றிலும் இருக்கிற காரியங்களை நீங்கள் பாதிக்க முடியும். You can influence the people around you. Your faith can influence a person who is getting in touch with you. உங்களோடு தொடர்பில் இருக்கிற ஒரு மனுஷனை, ஒரு மனுஷியை உங்களுடைய விசுவாசம் தாக்கவே செய்யும் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். அல்லேலூயா. அப்படி ஒரு கூட்டம் விசுவாசிகள் ஒரு இடத்துல கூடி தேவனை மகிமைப்படுத்தி கொண்டிருக்கும் பொழுது, தேவனை துதித்துக் கொண்டிருக்கும் பொழுது, அவருடைய விசுவாசத்தினாலே சில காரியங்களை அவர்கள் நடப்பித்துக் கொண்டிருக்கும் பொழுது, அந்த விசுவாசம் அந்த சபைக்கு சுற்றிலும் இருக்கிற கூட்டத்தையும் மகிமைப்படும். அந்த விசுவாசத்தின் மூலமாக தேவன் மகிமைப்படுவார் என்பதை பார்க்கிறோம். ஆனால் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், your influence need not really be around you, it should go even beyond you. உங்களை தாண்டி அந்த ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் போக வேண்டும் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அல்லேலூயா. ஒன்று, தேவனுடைய ராஜ்யம் உங்கள் மூலமாக பரம்பி விரிவடைகின்றது. அதே நேரத்தில் சத்ருவின் சேனைகள் துஷ்ட மனுஷர் மூலமாக எதிர்ப்புகளையும் போராட்டங்களையும் சோதனைகளையும் கொண்டு வரவும் செய்கின்றனர் என்று பார்க்கிறோம். ஒரு சபைக்கு மட்டுமல்ல, ஒரு கூட்டத்திற்கு மட்டுமல்ல, ஒரு ஜெப குழுவிற்கு மட்டுமல்ல, ஒரு தனி மனுஷனுக்கும் மனுஷிக்கும் கூட இது பொதுப்படையாகவே சொல்லப்பட்டிருக்கும் காரியங்கள் என்று நாம் தெரிந்திருக்க வேண்டும். உங்கள் மூலமாக உங்களுடைய விசுவாசம் மற்றவர்களை தாக்கி கொண்டிருக்கும் பொழுது சத்துருனுடைய சேனை இரவும் பகலும் உங்களுக்கு விரோதமாக செயல்பட்டு கொண்டே இருக்கிறது என்ற காரியத்தையும் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த ரெண்டு வல்லமைகளும், what are the two forces? ரெண்டு வல்லமைகளும், ஒன்று சுவிசேஷத்தின் வல்லமை, இரண்டாவது சத்துருனுடைய சேனையின் வல்லமை. இந்த ரெண்டு வல்லமைகளும் விசுவாசியினுடைய வாழ்க்கையிலே எல்லா நேரங்களிலும் செயல்பட்டு கொண்டே இருக்கின்றன என்பதை வேத புஸ்தகம் நமக்கு காண்பிக்கின்றது. நீங்கள் உங்கள் மூலமாக தேவனுடைய ராஜ்யம் விரிவடைகிறதை, கட்டப்பட்டு கொண்டிருக்கிறதை அறியாமல் இருக்கலாம், உணராமல் இருக்கலாம், காணாமல் கூட இருக்கலாம். ஆனால் எனக்கு அன்பான சகோதரனே, சகோதரியே, கர்த்தர் உங்கள் ஜெபங்களின் மூலமாக, உங்கள் பொருத்தனைகளின் மூலமாக தம்முடைய ராஜ்யத்தை இரவும் பகலும் கட்டிக்கொண்டே தான் இருக்கிறார். கைகளை உயர்த்தி தேவனை மகிமைப்படுத்த வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. உங்களுக்கு தெரியாமலே உங்களிடத்திலிருந்து ஆண்டவர் இந்த காரியத்தை நடப்பித்துக் கொண்டிருக்கிறார். God is doing this even without your knowledge. சிலருக்கு அது தெரிந்திருக்கும், ஆனால் பலருக்கு, பெரும்பாலான விசுவாசிகளுக்கு அது தெரிந்திருக்க வாய்ப்பே இல்லை. என் மூலமாகவும் கர்த்தர் தேவனுடைய ராஜ்யத்தை கட்டி கொண்டிருக்கிறார். Hallelujah. You need to pat yourself on the shoulder. Hallelujah. இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த இரத்தத்தினாலே நீங்கள் கழுவப்பட்டிருக்கும் காரியம் உண்மை என்றால், கர்த்தரை நீங்கள் முழு மனதோட, முழு பலத்தோட, முழு இருதயத்தோட தொழுது கொண்டிருக்கிறது உண்மை என்றால், உங்கள் மூலமாகவும் தேவனுடைய ராஜ்யம் கட்டப்பட்டு கொண்டே இருக்கிறது. Hallelujah. அதுதான் வேதம் நமக்கு காண்பிக்கும் உண்மை. நீங்கள் நினைக்கலாம், என் மூலமாக தேவன் எப்படி ராஜ்யத்தை கட்டி கொண்டிருக்கிறார்? How is God building his kingdom through me? Yes, it is through you God is building his kingdom. Hallelujah. கர்த்தரோ உண்மை உள்ளவர், அவர் உங்களை ஸ்திரப்படுத்தி தீமையினின்று விலக்கி காத்து கொள்ளுவார் என்று தேவனுடைய வசனம் நமக்கு நேராக வருகிறதை பார்க்கிறோம். நீங்கள் ஒருவேளை இப்படி சொல்லலாம், ஐயோ என்னுடைய ஜெபங்கள் குறைவு, என்னுடைய உண்மை குறைவு, என்னுடைய உக்கிரானம் குறைவு என்று நீங்கள் சொல்லலாம். ஆனால் கர்த்தருடைய பிள்ளையே, ஏழை விதவையின் 2 காசை பெரிதாக கண்ட தேவன், அதை அதிகமாக சிலாகித்து சொன்ன தேவன், உங்களுடைய குறைவான ஜெபத்தினாலும் பலவீனமான பொருத்தனையினாலும் ஊசலாடும் உக்கிரானத்தினாலும் தம்முடைய ராஜ்யத்தை விஸ்தாரப்படுத்த முடியும் என்றால், நீங்கள் இன்னும் அதிகமாக ஜெபிக்கிறவர்களாக இருந்தால், இன்னும் அதிகமாக அவர்களுக்காக பேசுகிறவர்களாக இருந்தால், இன்னும் அதிகம் தூரம் அவருக்காக ஓடுகிறவர்களாக இருந்தால், கர்த்தருடைய நாமம் இன்னும் எவ்வளவு அதிகமாக மகிமைப்படும், உங்கள் மூலமாக கர்த்தருடைய ராஜ்யம் இன்னும் எவ்வளவு விரிவாக கட்டப்படும் என்பதை ஒரு நிமிடம் யோசித்து பார்க்கும்படி கேட்கிறேன். Hallelujah. நீங்கள் சொல்லும் அந்த காரியம், yes, you are true, you are right when you say my faith is very very little. என்னுடைய விசுவாசம் மிகவும் குறைவு என்று நீங்கள் சொல்லும் அந்த காரியம் உண்மையாகவே இருக்கட்டும். ஆனால் அந்த குறைவான விசுவாசத்தின் மூலமாகவே தேவன் உங்கள் மூலமாக தம்முடைய ராஜ்யத்தை கட்டி வருகிறார். Hallelujah. Hallelujah. That is the beauty of the kingdom of God. தேவனுடைய ராஜ்யத்தின் மகிமை அதுதான்.
தேவன் ஒருவரையும் வெளியிலே நிறுத்துகிறதில்லை. கர்த்தருடைய இயேசுனுடைய இரத்தத்தினாலே கழுவப்பட்டு வருகிற ஒவ்வொருவரையும் ஆண்டவர் தம்முடைய ராஜ்யத்தை கட்டுவதற்கென்று பயன்படுத்துகிறார். அல்லேலூயா. நீங்கள் எவ்வளவு அதிகமாக தேவனுக்கு பயன்பட்டீர்கள் என்பது இப்பொழுது ரிப்போர்ட் கார்டில் உங்களுக்கு தெரியாது. அங்கு அவருடைய சமூகத்தில் போய் நிற்கும் பொழுது அவருடைய கைகளிலிருந்து வரும் ரிப்போர்ட் கார்டினாலே உங்களுக்கு தெரியும், என் மூலமாக இவர்கள் ரட்சிக்கப்பட்டார்கள், என் மூலமாக இந்த தெருவில் இருந்த அந்த விசுவாச குடும்பம் ரட்சிக்கப்பட்டது என்று கர்த்தர் உங்களுக்கு வெளிப்படுத்துவார். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. அந்த குறைவான ஜெபம், அந்த பலவீனமான பொருத்தனை, அந்த ஊசலாடும் உக்ரானும், அதை கொண்டே தேவன் அதிகமாக உங்கள் மூலமாக தேவனுடைய ராஜ்யத்தை கட்ட முடியும் என்றால், இன்னும் உங்களுடைய ஜெபத்தை நீங்கள் அதிகரித்தால், இன்னும் உங்களுடைய பொருத்தனையை நீங்கள் இன்னும் அதிகரித்தால், இன்னும் அதிகமாக அவருக்காக பேசுவேன், போராடுவேன் என்று நீங்கள் தீர்மானித்தால், உங்கள் மூலமாக தேவன் தம்முடைய ராஜ்யத்தை இன்னும் அதிகமாக விரிவாக விசாலமாக கட்டுவது மிகவும் மிகவும் உறுதி. இது தீர்க்கமான தேவனுடைய வார்த்தை. ஆமென். சகரியா 4:10 ஆண்டவருடைய வசனம் இப்படி சொல்லுகிறது, அற்பமான ஆரம்பத்தின் நாளை யார் அசட்டை பண்ணலாம்? ஆரம்பித்த நாளிலே, ஆண்டவரே என்னுடைய விசுவாசத்தை நீர் துவக்கின நாளிலே எனக்கு ஜெபிக்க தெரியாது, எனக்கு பிரசங்கம் பண்ண தெரியாது, எனக்கு வேத புத்தகத்தை எப்படி வாசிக்க வேண்டும் என்று கூட தெரியாது ஆண்டவரே. ஆனால் நாட்கள் போன பொழுது, மாதங்கள் உருண்டு ஓடின பொழுது, வருஷங்கள் ஆன பொழுது, கர்த்தர் என்னை கொண்டு செய்கிற காரியங்களிலே சிலது என்னுடைய கண்கள் கண்டது ஆண்டவரே. ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் என் மூலமாக செய்யும் காரியங்கள், என் மூலமாக, என் குடும்பத்தின் மூலமாக, என்னுடைய கையின் பிரயாசத்தின் மூலமாக, என்னுடைய பொருத்தனைகளின் மூலமாக, என்னுடைய ஜெபங்களின் மூலமாக கர்த்தர் தம்முடைய ராஜ்யத்தை கட்டி கொண்டிருக்கிறேன் என்பதை இன்றும் நான் கண்டு கொண்டிருக்கிறேன். அதற்காக நான் உம்மை துதிக்கிறேன் ஆண்டவரே. அல்லேலூயா. சகரியா 4:10 For who has despised the day of small things. கர்த்தர் ஆண்டவர் நம்மை பார்த்து தான் சொல்லுகிறார், உங்களுடைய அந்த குறைவான ஜெபத்தை ஆண்டவர் ஒரு நாளும் துச்சப்படுத்துவதில்லை, அதை உதாசீனப்படுத்துவதில்லை. அந்த குறைவான விசுவாசத்தை கண்டு ஆண்டவர் உனக்கு அற்புதம் செய்ய முடியாது என்று ஒரு நாளும் சொல்ல மாட்டார். அல்லேலூயா. உங்களுடைய பொருத்தனை மிகவும் குறைவாக இருக்கலாம், உங்களுடைய காணிக்கை மிகவும் குறைவானதாக இருக்கலாம். ஆனால் கர்த்தருடைய பிள்ளையே, அதை நீங்கள் எப்படி கொடுத்தீர்கள், அந்த பொருத்தனையை எப்படி செய்தீர்கள் என்பதிலே கர்த்தருடைய கண்கள் கவனமாக இருக்கிறதை பார்க்கிறோம். அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லுவீங்களா? You don't. Hallelujah. பல நேரங்களிலே விசுவாசிகளான நாம் நினைக்கிற ஒரு காரியம் உண்டு, எனக்கு வசதி வாய்ப்புகள் இன்னும் அதிகமாக இருந்தால் என்னாலே இன்னும் பெரிய அளவிலே ஊழியம் செய்ய முடியும். என்னுடைய வீட்டில் இன்னும் ஒரு அறை இருந்தால், அந்த அறையிலே ஒரு ஏர் கண்டிஷன்டு ஃபெசிலிட்டி இருந்தால் இன்னும் எனக்கு அதிக நேரம் ஜெபிக்க முடியும் என்றெல்லாம் நீங்கள் நினைக்கக்கூடும். ஆனால் கர்த்தருடைய பிள்ளையே, ஜெபிக்கிறதற்கு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸஸ் நெவர் ஆர் அ காஸ். ஹல்லேலூயா. உங்களுடைய ஜெபத்திற்கு you don't need an air conditioned room to pray more. You don't need a 6-figure income to start tithing. You don't need a big job with a fancy designation to be truthful. Start small. Start in whatever way you are now, and start now என்று கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அல்லேலூயா சொல்லுவீங்களா? எனக்கு ஜெபிக்க ஆண்டவரே ஒரு ஏசி அறையை தாரும், இன்னும் 2 மணி நேரம் அதிகமாக ஜெபிக்கிறேன் என்று நினைக்கும் விசுவாசிகள் இந்த சபையில் இருப்பீர்களே. ஆனால் உங்களை பார்த்து நான் சொல்லுகிறேன், ஜெபிக்கிறதற்கு ஏசி அறை தேவையில்லை. ஜெபிக்கிறதற்கு ஏசி அறை தேவையே இல்லை. வனாந்திர பகுதியிலே நீங்கள் தனியாக போய் யாருக்கும் தெரியாத இடத்துல தேவனோடு நீங்கள் உறவாட முடியும். தேவனிடத்திலே உங்களுடைய வியாச்சியங்களை ஊற்றிவிட முடியும். அங்கிருந்து மனம் லகுவானவர்களாக, என்னுடைய பாரத்தை எல்லாம் தேவனுடைய பாதத்திலே நான் வைத்து விட்டேன் என்ற நிறைவை பெற்றவர்களாக நீங்கள் திரும்பி வர முடியும். அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லுவீங்களா? பல நேரங்களிலே விசுவாசிகள் நினைக்கிற ஒரு காரியம் உண்டு, எனக்கு சம்பளத்தை அதிகரித்து தந்தால் நான் இப்பொழுது போடுகிறதை பார்க்கிலும் அதிகமாக காணிக்கை, அதிகமாக தசம பாகத்தை கர்த்தருக்கு போடுவேன் என்று சொல்லுவார்கள். நோ, that is never the case. Hallelujah. எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், சம்பளத்தை தேவன் அதிகரிக்கும் பொழுது சத்துரு உங்களுடைய செலவுகளையும் அதிகரிக்க பண்ணுவான். Hallelujah. அப்பொழுதுதான் உங்களுக்கு இல்லாத யோசனைகள் எல்லாம் வரும். அதை வாங்கி போடலாம், இதை வாங்கி போடலாம் என்று நினைப்பீர்கள். கர்த்தருடைய ராஜ்யத்திற்கு முதலிடம் கொடுக்க ஆண்டவர் நம்முடைய வேத புத்தகத்திலே மத்தேயு 6:33 சொல்லி இருக்கிறதை நாம பார்க்கிறோம். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்திற்கு நீங்கள் முதலிடம் கொடுக்க வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா.
அல்லேலூயா. எனக்கு 1,00,000 ரூபாய் தந்த ஆண்டவரே, 10,000 ரூபாய் உங்களுக்கு நான் ஆண்டவரே தசம பாகத்தை தந்து விடுகிறேன். அல்லேலூயா. உங்கள் 10,000 வைத்துக் கொண்டு ஆண்டவர் எதையுமே செய்ய போகிறதில்லை. நீங்கள் உற்சாகத்தோடு எதை கொடுக்கிறீர்களோ அதை வைத்துக் கொண்டு தான் தேவன் தம்முடைய ராஜ்யத்தை கட்டுவார். அல்லேலூயா. சில நேரங்களிலே சில விசுவாச பிள்ளைகள், வேலையிலே புதிதாக பிரவேசித்த விசுவாச பிள்ளைகள் சொல்லுகிறதை நான் கேட்டதுண்டு. என்னை மட்டும் ஆண்டவர் இந்த கம்பெனியில் வைத்தான், அவருக்கு நல்ல சாட்சியாக இருப்பேன். நான் அவர்களை பார்த்து கேட்பேன், இப்பொழுது இருக்கிற கம்பெனியில் என்ன உனக்கு பிரச்சனை? அங்கேயும் நீ சாட்சியாக இருக்க முடியுமே. Hallelujah. You don't have to have a big job with a fancy designation to be truthful at your workplace. உங்களுடைய வேலை ஸ்தலத்திலே உண்மை உள்ளவர்களாக இருக்க உங்களுக்கு பெரிய ஒரு இடத்துல பெரிய ஒரு பதவி வேண்டுமென்றெல்லாம் தேவையே இல்லை. உங்களுக்கு கிடைக்க பெற்றிருக்கிற அந்த சின்ன வேலையில் உண்மை உள்ளவர்களாக இருக்க நீங்கள் தீர்மானித்தால், உக்கிரானம் உள்ளவர்களாக இருக்க நீங்கள் தீர்மானித்தால், கர்த்தர் உங்களை கொண்டு அந்த வேலை ஸ்தலத்தில் தேவனுடைய ராஜ்யத்தை அவர் கட்டுவார். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. God is using you right now with all your handicap, with all your problems, with all your deficiencies. உங்களுடைய பலவீனங்கள், உங்களுடைய எல்லா பிரச்சனைகள் மத்தியிலும், உங்களுக்கு இருக்கும் எல்லா சோர்வு, அசதி, எல்லா பலவீனங்கள் மத்தியிலும் கர்த்தர் உங்களை பயன்படுத்தி தேவனுடைய ராஜ்யத்தை கட்டி கொண்டே இருக்கிறார். All he is asking you is this: are you ready to spend and be spent? நீங்கள் செலவு பண்ணவும் செலவு பண்ணப்படவும் நீங்கள் ஆயத்தமாய் இருக்கிறீர்களா? நீ ஆயத்தமாய் இருக்கிறாயா என்றுதான் கர்த்தர் நம்மை பார்த்து கேட்கிறார். அல்லேலூயா. பவுல் இந்த ரகசியத்தை புரிந்து கொண்டான். Apostle Paul knew this mystery of working for the Lord. கர்த்தருக்கென்று சேவை செய்வது எப்படி என்பதை அவன் புரிந்து கொண்டான். அவன் இப்படி சொன்னான். 2 கொரிந்தியர் 12வது அதிகாரம் 15வது வசனத்தில், 2 Corinthians chapter 12 verse 15, அப்போஸ்தலனாகிய பவுல் இப்படி சொல்லுகிறதை பார்க்கிறோம். நான் உங்களில் எவ்வளவு அதிகமாய் அன்பு கூறுகிறேனோ அவ்வளவு குறைவாய் உங்களால் அன்பு கூறப்பட்டிருந்தாலும் மிகவும் சந்தோஷமாய் நான் ஆத்துமாக்களுக்காக செலவு பண்ணவும் செலவு பண்ணப்படவும் விரும்புகிறேன் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். கைகளை உயர்த்தி தேவனை மகிமைப்படுத்தலாமே. அல்லேலூயா. அல்லேலூயா. ஒருவேளை உங்களுடைய சூழ்நிலை கூட இப்படியாக இருக்கக்கூடும். நீங்கள் செலவு செய்த இடத்திலே உங்களுக்கு வருமானம் மிகவும் குறைவாகவே வந்து கொண்டிருக்கிறது. நீங்கள் போடும் உழைப்பிற்கு ஏற்ற ஊதியம் உங்களுக்கு கிடைக்காமலே இருக்கிறது. நீங்கள் எந்த நபரை நேசிக்கிறீர்களோ அந்த நபர் உங்களை திரும்பி நேசிக்கிறதே இல்லை என்பதை நீங்கள் ஆவியிலே உணர்ந்து கொண்டிருக்க கூடும். அல்லேலூயா. குடும்பங்களிலே இந்த பிரச்சனையை பார்க்கிறோம். அல்லேலூயா. மனைவி கணவன் உறவுகளிலே இந்த பிரச்சனையை பார்க்கிறோம். மனைவி ஒருவேளை சொல்லக்கூடும், என் கணவரை நான் எவ்வளவு அதிகமாக நேசிக்கிறேனோ அந்த அளவுக்கு கூட என்னை என் கணவர் திரும்ப நேசிக்கிறது இல்லை என்று அவர்கள் சொல்லக்கூடும். பவுலுக்கு இந்த அனுபவம் இருந்தது. அவன் சொல்லுகிறான், சபையை பார்த்து சொல்லுகிறான், கொரிந்து பட்டணத்திலிருந்து சபையை பார்த்து சொல்லுகிறான், உங்களில் நான் எவ்வளவு அதிகமாய் அன்பு கூறுகிறேனோ அவ்வளவு குறைவாய் உங்களால் அன்பு கூறப்பட்டிருந்தாலும் நான் மிகவும் சந்தோஷமாய் ஆத்துமாக்களுக்காக செலவு பண்ணவும் செலவு பண்ணப்படவும் விரும்புகிறேன். Hallelujah. That is the resolve of a New Testament believer. புதிய ஏற்பாட்டு சபை விசுவாசியினுடைய அந்த உறுதிமொழி இப்படி இருக்க வேண்டும். நான் ஆத்துமாக்களுக்காக செலவு பண்ணவும் செலவு பண்ணப்படவும் விரும்புகிறேன். செலவு பண்ண விரும்புகிறேன் என்று சொன்னால் எனக்கு ஆண்டவர் தருகிறதிலிருந்து எடுத்து ஊழியத்தை தாங்க நான் விரும்புகிறேன், சபையை தாங்க நான் விரும்புகிறேன். செலவு பண்ணப்பட விரும்புகிறேன் என்றால் என்னையே நான் ஊழியத்திற்கு ஒப்பு கொடுக்கிறேன் என்ற அர்த்தம். அல்லேலூயா. எனக்கு இருக்கிறதை நான் செலவு பண்ணுகிறேன், என்னையே செலவு பண்ணப்பட ஒப்பு கொடுக்கிறேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? என்னுடைய நேரத்தை நான் ஆண்டவருக்கு என்று கொடுப்பேன். என்னுடைய கால்களை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து போக நினைக்கும் இடங்களுக்கு எடுத்து செல்லுவேன். என்னுடைய கைகளினாலே ஒரு தொடுதலை யார் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்களோ, ஒரு அற்புதத்தை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு நான் கொடுப்பேன். அல்லேலூயா. ஆராதனை வேளையிலே பாஸ்டர் அம்மா சொன்னாங்க, நீங்கள் போய் ஜெபித்தால் கூட கர்த்தர் அந்த காரியத்தை செய்வார். ஆமென். அல்லேலூயா. You don't have to have a pastor or an evangelist or a bishop anytime, every time. Hallelujah. ஒரு பெரிய ஊழியர் தான் வந்து ஜெபிக்க வேண்டும் என்று இல்லை. விசுவாசத்தோடு நீங்கள் அவர்களுக்காக ஜெபித்து அவர்கள் மேலே கைகளை வைத்தாலும் கர்த்தர் உங்கள் மூலமாக அற்புதங்களை அடையாளங்களை செய்ய முடியும். ஆமென்.
அல்லேலூயா. சூழ்நிலைகள் உங்களுக்கு எதிராக இருந்தாலும், கொடுப்பதை விட குறைவாகவே உங்களுக்கு திரும்ப கிடைத்து கொண்டிருந்தாலும், விதைப்பதை விட நீங்கள் குறைவாகவே அறுத்து கொண்டிருந்தாலும், நன்மைக்கு பதிலாக தீமையே உங்களுக்கு நேரிட்டு கொண்டிருந்தாலும், விசுவாசியே தளர்ந்து போகாதிருங்கள், ஓட்டத்தை நிறுத்தி விடாதிருங்கள். காரணம், கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது, கர்த்தரோ உண்மை உள்ளவர். அல்லேலூயா. கர்த்தரோ உண்மை உள்ளவர். அவர் உங்களை ஸ்திரப்படுத்தி தீமையினின்று விலக்கி காத்து கொள்ளுவார். ஆமென். அந்த வசனம் நமக்கு சொல்லும் முதல் காரியம், நம் தேவன் உண்மை உள்ளவர். அல்லேலூயா. நம் தேவன் உண்மை உள்ளவர். உபாகம புஸ்தகம் 7வது அதிகாரம் 9வது வசனத்தில் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு நீங்கள் ஆராதிக்கும் தேவன் எப்படிப்பட்டவர் தெரியுமா என்று சொல்லுகிறதை போல மோசே யெகோவா தேவனை அறிமுகப்படுத்துகிறதை பார்க்கிறோம். டியூட்ரானமி 7:9. தம்மில் அன்பு கூர்ந்து தமது கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்களுக்கு அவர் 1000 தலைமுறை மட்டும் உடன்படிக்கையையும் தயவையும் காக்கிற உண்மையுள்ள தேவன். கர்த்தருடைய உண்மை என்ன செய்யும்? கர்த்தருடைய உண்மை நமக்கு என்ன செய்யும்? அவருடைய உடன்படிக்கையை நமக்கு காத்து தரும். அவருடைய தயவை நம்முடைய வாழ்க்கையில் எல்லா நாட்களும் விளங்க பண்ணும். ஆமென். அல்லேலூயா. ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்னும் முற்பிதாக்களுக்கு ஆண்டவர் செய்த அந்த வாக்குத்தத்தம், அவர்களோடு செய்த உடன்படிக்கையை கர்த்தர் எல்லா நாட்களும் நினைவு கூறுவேன் என்று சொன்னதினாலே இஸ்ரவேல் தேசம் இன்று மட்டும் நிற்கிறதை நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா. வரைபடத்தில் இஸ்ரவேல் தேசத்தை கண்டுபிடிப்பது மிகவும் மிகவும் ஒரு சுலபமான காரியமே அல்ல. இட்ஸ் அ வெரி ஸ்மால் கண்ட்ரி. மேப்பில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரம் அதிகமாக தேடணும் இஸ்ரேல் எங்கே இருக்குது. whereas you can find Israel's enemies easily. ஆனால் இஸ்ரவேலுடைய விரோதிகளை நீங்கள் எளிதாக கண்டுபிடித்து விடலாம். ஜார்டன் பெரிய நாடு, ஈரான் பெரிய நாடு, ஈராக் பெரிய நாடு, சிரியா பெரிய தேசம். இஸ்ரவேலை விட பெரிய தேசங்கள், இஸ்ரவேலை விட பெரிய தேசங்கள் அதற்கு சுற்றிலும் இருக்கும் பொழுது கேரளா மாநிலத்தை போல அளவில் சின்ன ஒரு நாடாக இருக்கும் அந்த தேசம் இன்று வரைக்கும் உலக வரைபடத்தில் இருக்கிறது என்றால் அதற்கு காரணம் கர்த்தர் இஸ்ரவேலுடைய முற்பிதாக்களோடு பண்ணின உடன்படிக்கையை இன்று வரைக்கும் காத்து கொண்டிருக்கும் உண்மையுள்ள தேவனாய் இருக்கிறார். ஆமென். இந்த உண்மையுள்ள தேவன் உங்களுக்கு என்ன செய்வார்? உண்மையுள்ள தேவன் உங்களை ஸ்திரப்படுத்துவார். Hallelujah. This God who is faithful will establish you. உண்மையுள்ள தேவன் உங்களை ஸ்திரப்படுத்துவார். உபாகம புஸ்தகம் 28வது அதிகாரம் 9வது வசனம். The book of Deuteronomy chapter 28 and verse 9. Hallelujah. நான் வாசிக்கிறேன். நீ உன் தேவனாகிய கர்த்தரின் கட்டளைகளை கைக்கொண்டு அவர் வழிகளில் நடக்கும்போது கர்த்தர் உனக்கு ஆணையிட்டபடியே உன்னை தமக்கு பரிசுத்த ஜனமாக நிலைப்படுத்துவார். He will establish you as his holy people. Amen. Hallelujah. நிலைப்படுத்தும் தேவன், ஸ்திரப்படுத்தும் தேவன் நம்மிலே செய்யும் பெரிய காரியம் என்ன தெரியுமா? முதல் காரியம் என்ன தெரியுமா? He will establish you as his holy child. Hallelujah. தம்முடைய பரிசுத்த பிள்ளையாக, தம்முடைய பரிசுத்த ஜனமாக உங்களை, நம்மை ஆண்டவர் நிலைப்படுத்துவார், ஆண்டவர் ஸ்திரப்படுத்துவார். Hallelujah. அதனால தான் நான் சொல்லுகிறேன், don't wait for God to wipe away all your tears before you can make somebody smile. Hallelujah. என் கண்ணீரை எல்லாம் முதலிலே துடைத்து விடும் ஆண்டவரே, நான் மற்றவர்களுடைய வாழ்க்கையிலே நான் அதற்கு பிறகு ஒளி ஏற்றுகிறேன் என்று சொல்லுகிற விசுவாசியே, கர்த்தர் ஒருபோதும் அப்படி செய்ய மாட்டார். உங்கள் பிரச்சனைகளின் மத்தியிலே தான் நீங்கள் ஊழியம் செய்ய வேண்டும். ஆமென். அல்லேலூயா. உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாம் ஆண்டவர் நீக்கின பிறகு, எல்லா போராட்டங்களிலிருந்து உங்களுக்கு விடுதலை கொடுத்த பிறகு நான் ஊழியம் செய்வேன் என்றால் ஊழியமே செய்ய முடியாது. மற்றவர்களை ஆசுவாசப்படுத்துவேன் என்றால் ஆசுவாசப்படுத்தவே முடியாது. ஆண்டவரை முதலில் என்னை திடப்படுத்துங்கள், நான் அதற்கு பிறகு போய் மற்றவர்களை திடப்படுத்துகிறேன் என்றால் God says no, that is not how I work. அப்படி நான் வேலை செய்வதே இல்லை, அப்படி நான் கிரியை செய்வதே இல்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். Don't wait for God to dry away, wipe away all your tears before you can make somebody smile. உங்கள் பிரச்சனைகளின் மத்தியிலே, while you are still hurting, go and make somebody glad. Hallelujah.
நீங்கள் உள்ளே துக்கித்து கொண்டிருக்கும் பொழுதே உங்களால் முடிந்த மட்டும் மற்றவர்களுக்கு சமாதானத்தை கூற முயற்சி எடுங்கள். Hallelujah. Don't wait for God to heal you of all your sicknesses before you decide to praise Jehovah Rapha. Hallelujah. ஆண்டவரே, உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரைக்கும் எனக்கு இருக்கும் எல்லா நோய் நொடிகளையும் நீர் குணமாக்கின பிறகு யெகோவா ராஃபாவிற்கு நான் துதிகளை ஏறெடுப்பேன் என்று சொல்லுவதில் எந்த ஹல்லேலூயா எந்த மகிமையும் தேவனுக்கு வருவதே இல்லை. உங்களுடைய சரீரம் வியாதிப்பட்டு இருக்கும் பொழுதே, உங்களுடைய சரீரம் பலவீனப்பட்டு இருக்கும் பொழுதே, உங்களுடைய விசுவாசம் கேள்விக்குறியாக மற்றவர்களுக்கு மாறி இருக்கும் பொழுதே யெகோவா ராஃபாவிற்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி பாருங்கள். கர்த்தர் உங்களுக்கு வேண்டிய சுகத்தை தருவார். ஆமென். He will not take away all your infirmities, but he will give you the strength to bear them. ஆமென். கர்த்தருக்கு சித்தமானால் அந்த வியாதிகளையும் ஆண்டவர் நீக்க முடியும், முழுவதுமாக நீக்க முடியும். ஆனால் பல நேரங்களிலே கர்த்தர் செய்யும் காரியம், அந்த முள் இருக்கும் பொழுதே கர்த்தரை மகிமைப்படுத்த பவுலை தேவன் ஏவினதைப் போல, அல்லேலூயா, அந்த பலவீனம் இருக்கும் பொழுதே, அந்த குறைவு இருக்கும் பொழுதே நான் கர்த்தருக்காக எழும்பி பிரகாசிப்பேன் என்று பொருத்தனையை செய்ய வேண்டும் விசுவாசிகள் என்று கர்த்தர் எதிர்பார்க்கிறார். ஆமென். Don't wait for God to put a tower on your house before you lay somebody's foundation on Christ. கர்த்தர் எனக்கு பெரிய மாளிகைகளை கட்டித்தரட்டும், அதற்கு பிறகு நான் இயேசுவை மற்றவர்களுக்கு அறிமுகப்படுத்துவேன் என்று சொல்லுவதிலே தேவனுக்கு மகிமையே வராது. அல்லேலூயா. நான் இருப்பது கூரை வீட்டிலே தான். மழை பெய்தால் கூரை வீட்டிலே, இப்பொழுது நான் ஒழுகும் வீட்டிலே தான் இருக்கிறேன். என்னுடைய அடித்தளமே ஆடிக்கொண்டிருக்கும் பொழுது மற்றவர்களுக்கு இயேசு என்னும் அஸ்திபாரத்தின் மேலே நான் அவர்களுடைய வாழ்க்கையை கட்ட சுவிசேஷம் அறிவிப்பேன் ஆண்டவரே. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படிப்பட்ட விசுவாசிகளை கர்த்தர் இன்று தேடிக்கொண்டிருக்கிறார். ஏன் தெரியுமா? தம்மை உண்மை உள்ளவராக வெளிப்படுத்துவதற்காக. God wants to reveal himself as a faithful God to those people who are making themselves available even in their infirmities. தங்கள் பலவீனங்களின் மத்தியிலேயே, தங்கள் பிரச்சனைகள் எல்லாம் நீக்கப்படாமல் இருக்கும் பொழுதே, என்னுடைய கேள்விகளுக்கு எல்லாம் பதில் கிடைக்காமல் இருக்கும் பொழுதே நான் இயேசுவுக்காக என்ன செய்ய முடியும் என்று காத்து கொண்டிருக்கிறவர்களுக்கு தேவன் தம்மை உண்மை உள்ளவராக வெளிப்படுத்துவார். அல்லேலூயா சொல்லுவீங்களா? Hallelujah. That's what the church in Thessalonica did. தெசலோனிக்கா பட்டணத்தில் இருந்த அந்த சபை அதைத்தான் செய்தது. They had their own problems. அவர்களுக்கு பிரச்சனைகள் இருந்தது. தெசலோனிக்கா பட்டணத்தில் இருந்த சபை பரிபூர்ணமான சபை அல்ல. It was an imperfect church like our church. நம்மை போல குறைவான விசுவாசத்தை கொண்ட சபையாகவே அவர்கள் இருந்தார்கள். Hallelujah. பெரிய காரியங்களை செய்ய வேண்டும் என்று ஆசை, ஆனால் சூழ்நிலை எதிராக இருந்தது. Hallelujah. They had their own problems, they had their own sorrows. அவர்களுக்கு அவர்களுடைய கவலைகள் ஏராளமாக இருந்தன. They had their own lakes of tears. அவர்கள் கண்ணீர் சிந்திக்கொண்டே இருந்தார்கள். அவருடைய கண்ணீருக்கு ஒரு முற்றுப்புள்ளி ஆண்டவர் வைப்பதற்கு முன்பதாகவே அவர்கள் தீர்மானித்தார்கள், எங்கள் மூலமாக கர்த்தருடைய வசனம் பரம்பி மகிமை பட வேண்டும். ஆமென். அதை அறிந்த பவுல் சொல்லுகிறான், உங்கள் மூலமாக கர்த்தருடைய வசனம் பரம்பி மகிமைப்படுகிறதை போல எங்கும் பரம்பி மகிமைப்பட வேண்டும் என்று நான் வேண்டிக் கொள்ளுகிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுவீங்களா? தெசலோனிக்கா பட்டணத்தில் இருந்த சபை சஞ்சலப்பட்டு கலக்கம் அடைந்திருந்தது. காரணம் 3 காரணங்கள். ஒரு ஆவி, ஒரு வார்த்தை, பவுலிடமிருந்து வந்ததாக தோன்றும் ஒரு நிருபம். அல்லேலூயா. ஐ எம் நாட் மேக்கிங் திஸ் அப். நான் இதை கற்பனையாக சொல்லவில்லை, வேத புஸ்தகத்தில் இருக்கிறதை சொல்லுகிறேன். ஒரு ஆவி, ஒரு வார்த்தை, பவுலிடம் இருந்து வந்ததாக தோன்றும் ஒரு நிருபம். 2 தெசலோனிக்கர் எடுத்து பாருங்க. 2 தெசலோனிக்கர், அல்லேலூயா, 2வது அதிகாரம் 2வது வசனம். ஒரு ஆவியினாலாவது வார்த்தையினாலாவது எங்களிடத்திலிருந்து வந்ததாய் தோன்றுகிற ஒரு நிருபத்தினாலாவது கிறிஸ்துவனுடைய நாள் சமீபமாய் இருக்கிறதாக சொல்லப்பட்டால் உடனே சஞ்சலப்படாமலும் கலங்காமலும் இருங்கள். வேறு விதத்தில் சொன்னால், தெசலோனிக்கா சபைக்கு முன்பதாக இருந்த பிரச்சனை என்ன தெரியுமா? சாத்தானுடைய onslaught. The onslaught of the devil was so fierce against the church that the church would have been wiped away in that onslaught. சத்துரு அவ்வளவு உக்கிரமாக தெசலோனிக்கா பட்டணத்தில் இருந்த சபைக்கு விரோதமாக வந்தான். Hallelujah.
ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையிலும் சத்துரு அப்படிப்பட்ட காரியங்களை செய்திருக்கக்கூடும். தேவனை ஆராதிக்க முடியாமல், தேவனை தொழுது கொள்ள விடாமல், சத்துரு கொண்டு வரும் எல்லா முடக்கங்களுக்கு விரோதமாக நீங்கள் எழும்பி நிற்க முடியாமல் இருக்கக்கூடும். ஆனால் கர்த்தருடைய பிள்ளையே, தேவன் உங்களுக்கு தம்மை உண்மை உள்ளவராக காண்பிக்க விரும்புகிறார். அதற்கு நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் make yourself available to spend and to be spent. செலவு பண்ணவும் செலவு பண்ணப்படவும் நான் ஆயத்தம் என்று கர்த்தருக்கு சொல்லி பாருங்கள். தேவன் உங்களுக்கு தம்மை உண்மை உள்ளவராக காண்பிப்பார். ஆமென் சொல்லுவீங்களா? அல்லேலூயா. தெசலோனிக்க சபையில் என்ன பிரச்சனை என்று சுருக்கமாக எளிதாக சொல்லுகிறேன். ஒரு ஆவி, ஒரு வார்த்தை பவுலிடம் இருந்து வந்ததாக தோன்றுகிற ஒரு நிருபம். சில கள்ள தீர்க்கதரிசிகள், they made a letter that was forged in the name of Paul. பவுல் எழுதினதை போல ஒரு நிருபத்தை எழுதி பவுல் எப்படி கையொப்பம் இடுவாரோ அப்படியே கையொப்பம் இட்டு தெசலோனிக்க சபையில் இருந்த தெசலோனிக்க சபைக்கு அந்த நிருபத்தை அனுப்பி வைத்தார்கள். They sent that forged epistle supposedly from Apostle Paul to the church in Thessalonica. பவுல் அனுப்பினார் என்று ஒரு போலியான கடிதத்தை, நிருபத்தை எடுத்துக்கொண்டு தெசலோனிக்க பட்டணத்திலே கொடுத்தார். அந்த நிருபத்தை வாசித்து பார்த்த தெசலோனிக்க பட்டணத்தில் இருந்த சபை விசுவாசிகளும் மூப்பர்களும் கலங்கி போனார். இந்த சபையை ஸ்தாபித்த பவுலா இப்படி எழுதியிருக்கிறார் என்று நினைக்கும் அளவிற்கு மிகவும் சங்கடகரமான காரியங்கள் அதில் எழுதப்பட்டிருந்தது. பவுல் சொன்னதாக அவர்கள் நினைத்த சில உபதேசங்கள், அது 3 உபதேசங்கள் உங்களுக்கு நான் காண்பிக்கிறேன். சில கள்ள உபதேசியார்கள் கர்த்தருடைய வருகை நடந்தாயிற்று என்று சொன்னார்கள். Lord has already come. Rapture has taken place. கர்த்தர் வந்து விட்டார், சபையை சேர்த்து விட்டார், போய்விட்டார் என்று அந்த நிருபத்தில் பவுல் சொன்னதாக அவர்கள் எழுதி வைத்திருந்தார்கள். அவர்கள் கர்த்தருடைய வருகைக்காக காத்து கொண்டிருக்கிறார்கள். திடீரென்று ஒரு நிருபம் வருகிறது, சபையில் அது வாசிக்கப்படுகிறது. மூப்பர்களும் விசுவாசிகளும் கலங்கி போகிறார்கள். The rapture has already taken place. ஆண்டவர் வந்து விட்டாரா? சபையை எடுத்துக்கொண்டு போய்விட்டாரா? அப்பொழுது நாம் இங்கே இருக்கிறது என்ன? எதற்காக இங்கே இருக்கிறோம்? எதற்காக உயிரோடு இருக்கிறோம்? இது சபையா வேறு ஏதாவதா என்று சந்தேகம் வரும் அளவிற்கு அந்த நிருபத்தில் சில பொய்கள் எழுதப்பட்டிருந்தன. அவர்கள் சொன்ன இன்னொரு காரியம், கிறிஸ்துவின் வருகைக்கு முன்பாக மரித்தவர்கள் இனி உயிரோடு எழுந்திருப்பதில்லை என்றும் அவர்கள் சொல்லியிருந்தார். விளங்குதா உங்களுக்கு? கிறிஸ்துவனுடைய வருகையில் இருக்கிறவர்கள் மட்டுமே பரலோகத்திற்கு போவார்கள். அதற்கு முன்பதாக மரித்தவர்கள் பரலோகத்திற்குள்ளே பிரவேசிக்கவே முடியாது என்று பவுல் சொன்னதைப் போல அவர்கள் ஒரு போலி நிருபத்தை எழுதி அனுப்பினார்கள். இதை பவுல் கேள்விப்படுகிறார். இந்த போலியான நிருபம் எங்கிருந்து வந்தது என்று கண்டுபிடிப்பதை விட்டுவிட்டு அந்த போலியான நிருபம் சொன்னதெல்லாம் அபத்தமான அபாண்டமான பொய் என்று ஸ்தாபிக்க ஒரு நிருபத்தை எழுதுகிறார். 2 நிருபங்களை எழுதினார். அதுதான் 1 தெசலோனிக்கேயர், 2 தெசலோனிக்கேயர். அல்லேலூயா. அவர்களுக்கு அந்த தவறான உபதேசத்தை முறிக்க பவுல் எழுதின அந்த உபதேச வார்த்தையை நான் உங்களுக்கு வாசித்து காண்பிக்கிறேன். 1 தெசலோனிக்கேயர் 4வது அதிகாரம் 16வது வசனம். கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். அல்லேலூயா. உயிரோடு இருந்த விசுவாசிகள் யோசித்து பார்த்தார்கள், ஆண்டவரே, எங்களுக்கு முன்பதாக கர்த்தரை ஏற்றுக்கொண்ட ஒரு தலைமுறை இருந்ததே, அவர்கள் இப்பொழுது மரித்து விட்டார்கள், அவர்கள் கிறிஸ்துவுக்குள் மரித்து இருக்கிறார்கள். ஆனால் ஆண்டவரே, வருகை நடந்து விட்டது என்றும் கர்த்தர் வந்து சபையை எடுத்துக்கொண்டு போய்விட்டார் என்று சொல்லப்படும் பொழுது இவர்கள் சொல்லும் உபதேசத்தின்படி பார்த்தால் எங்களுக்கு முன்பு கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் இப்பொழுது பரலோகத்தில் இருக்க முடியாது என்று நினைக்கிறோமே என்று நினைத்து சஞ்சலப்பட்டார்கள். பவுல் சொல்லுகிறார், அப்படி அல்ல. அதற்காகவே அவர் 4வது அதிகாரத்தில் 1 தெசலோனிக்கேயர் 4வது அதிகாரத்தில் 15, 16 வசனங்களை எழுதி வைத்திருக்கிறார். அவர் சொல்லுகிறார், 15வது வசனம், கர்த்தருடைய வார்த்தையை முன்னிட்டு நாங்கள் உங்களுக்கு சொல்லுகிறதாவது, கர்த்தருடைய வருகை மட்டும் உயிரோடு இருக்கும் நாம் நித்திரை அடைந்தவர்களுக்கு முந்திக் கொள்வதில்லை. அப்படின்னா ஆண்டவருடைய வருகையிலே ஆண்டவர் ஒரு முறையை வைத்திருக்கிறார். There is an order in which resurrection of the dead will take place. Hallelujah. உயிரோடு இன்று கர்த்தர் வருகிறார் என்றால், சபையை சேர்த்துக்கொள்ள வருகிறார் என்றால், முதலிலே கர்த்தருடைய வருகையிலே எடுத்துக்கொள்ளப்படுகிறது நாம் அல்ல. நமக்கு முன்பாக கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். அதற்கு பிறகு
அதற்கு பிறகு ஹல்லேலூயா, உயிரோடு இருக்கும் 17வது வசனம், உயிரோடு இருக்கும் நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவர்களோட கூட ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு இவ்விதமாய் எப்பொழுதும் கர்த்தருடனே கூட இருப்போம் என்று பவுல் சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஹல்லேலூயா. கைகளை உயர்த்தி சொல்லணும், தேங்க்யூ ஃபார் திஸ் டாக்ட்ரின். ஆண்டவரே, இந்த உபதேசத்திற்காக நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. அந்த போலி நிருபம் தெசலோனிக்கே சபையிலே வந்தது நல்லது. வந்ததினாலே எது சத்தியம் என்று இன்று நமக்கும் தெரிந்திருக்கிறது. 2000 வருஷங்களுக்கு முன்பு அவர்களுக்கும் வெளிப்படுத்தப்பட்டது. ஹல்லேலூயா. இன்னும் ஒரு உபதேசம், ஒரு ஆவி, ஒரு வார்த்தை பவுலிடமிருந்து வந்ததாக தோன்றுகிற ஒரு நிருபம். இன்னும் ஒரு உபதேசத்தை அவர்கள் எழுதினார்கள். போலி கிறிஸ்தவர்கள், போலி தலைவர்கள், கள்ள தீர்க்கதரிசிகள் இன்னும் ஒரு உபதேசத்தை தெசலோனிக்கே சபையிலே நுழைய பண்ணினார்கள். அது என்ன? அது இப்படி போகிறது, வெகு சீக்கிரத்தில் இயேசுவின் வருகை இருக்கும் என்று அவர்கள் சொல்லிக்கொண்டே இருந்தார்கள். அந்த உபதேசத்தில் தவறு எதுவும் இல்லை. சீக்கிரத்தில் கர்த்தருடைய வருகை இருக்கும் என்று இன்று நாமும் சொல்லி கொண்டிருக்கிறோம். ஆனால் அதை அவர்கள் இன்னும் கொஞ்சம் முன்பே எடுத்துக்கொண்டு போய் சொன்னார்கள், அதனாலே நீங்கள் மனம் போன போக்கிலே வாழலாம். இனி வேலையெல்லாம் செய்து உங்களுடைய நேரத்தை வீணாக்குவதில் எந்த பிரயோஜனமும் இல்லை. வேலை செய்கிறவன் வேலையை நிறுத்தி விடட்டும், தொழில் செய்து கொண்டிருக்கிறவன் தொழிலை மூடி வைத்து விடட்டும், வீட்டில் இருங்கள், சுகபோகமாக இருங்கள் என்று அவர்களுக்கு உபதேசம் கொடுக்கப்பட்டது. இதுவும் பவுல் சொன்னதைப் போல அவர்கள் சொல்லி கொண்டிருந்தார்கள். சபையில் இருக்கும் ஒரு கூட்டம் கலங்கி, எல்லாரும் அல்ல, ஒரு கூட்டம் விசுவாசிகள் கலங்கி போனார்கள். ஆண்டவரே, இப்படி எங்களுக்கு தெரிந்த பவுல் இப்படி உபதேசிக்கிறவர் அல்லவே, எங்களுக்கு தெரிந்த பவுல் இப்படிப்பட்டவர் அல்லவே என்று அவர்கள் நினைத்து கொண்டிருக்கும் பொழுதே இந்த உபதேசத்தில் இருக்கும், அந்த நூதன உபதேசத்தில் இருக்கும் சில காரியங்களை புரிந்து கொண்டு இப்படி இருந்தால் ரொம்ப சௌகரியமாக இருக்கும் என்று தீர்மானித்தவர்கள், கர்த்தருடைய வருகை வரப்போகிறது, அதனால இனி வேலை செய்ய மாட்டோம், கர்த்தருடைய வருகை வரப்போகிறது, அது சீக்கிரத்தில் இருக்கும், அதனால் வியாபாரம் எல்லாம் பண்ண போகிறதில்லை என்று வீட்டிலேயே முடங்கி கிடந்தார்கள். அல்லேலூயா. இந்த உபதேசத்தை, இந்த பொய்யான உபதேசத்தை நம்பின சபையில் சிலர் வருகைக்காக காத்திருந்தார்கள். வேலை ஒன்றும் செய்யாமல் மற்றவர்கள் தயவில் வாழ ஆரம்பித்தார்கள் என்று வேத புஸ்தகத்திலே வாசிக்கிறோம். இந்த தவறான நடக்கையை, இந்த தவறான கொள்கையை, இந்த தவறான உபதேசத்தை கண்டித்து பவுல் இப்படி எழுதினார். 2 தெசலோனிக்கேயர் 3வது அதிகாரம் 11-12 வசனங்கள். 2 Thessalonians chapter 3 verse 11 and 12. உங்களில் சிலர் யாதொரு வேலையும் செய்யாமல் வீண் அலுவல்காரராய் ஒழுங்கற்று திரிகிறீர்கள் என்று கேள்விப்படுகிறோம். இப்படிப்பட்டவர்கள் அமைதலோட வேலை செய்து தங்கள் சொந்த சாப்பாட்டை சாப்பிட வேண்டும் என்று நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே அவர்களுக்கு கட்டளையிட்டு புத்தி சொல்லுகிறோம். அல்லேலூயா. இதுக்கு கூட உபதேசம் எழுத வேண்டி இருந்தது பாருங்க. அப்பா, நீ வேலை செய்யணும், வேலை செய்து நீ சாப்பிடணும் என்று சொல்லுவதற்கு கூட பவுல் தேவைப்பட்டார், ஒரு உபதேசம் தேவைப்பட்டது என்று பார்க்கிறோம். சத்துரு இப்படித்தான் நூதனமான உபதேசங்களினாலே நம்மை கலங்க பண்ண முயற்சிகள் எடுப்பான். அல்லேலூயா. பவுல் எழுதினதாக சொல்லப்பட்ட அந்த நிருபத்தில் அவர்களுக்கு வேறு ஒரு உபதேசம் கொடுக்கப்பட்டிருந்தது. அதுவும் ஒரு வேற்றுமையான உபதேசம். ஒரு கொடிய வஞ்சகத்தில் சபை அமிழ்ந்து போனதை பார்க்கிறோம். சபையில் இருந்த சில விசுவாசிகள் அந்த கொடிய வஞ்சகத்தினாலே சிக்குண்டார்கள். அது என்ன தெரியுமா? கர்த்தருடைய வருகை சமீபத்திருப்பதினாலே மனம் போன போக்கிலே போகலாம் என்று தீர்மானித்தவர்கள் சிலர் பாலியல் தொடர்புகளிலே, பாலியல் பாவங்களிலே விழுந்து போனார்கள். Hallelujah. They fell into the sin of sexual immorality. பாலியல் பாவங்களை அவர்கள் செய்ய ஆரம்பித்தார்கள். வருகைக்கு முன்பதாக கர்த்தர் வரப்போகிறார், சீக்கிரம் வரப்போகிறார். அதற்கு முன்பதாக எல்லா இன்பங்களிலும் நாம் பூரித்து விட வேண்டும், எல்லா இன்பங்களையும் அனுபவித்து விட வேண்டும் என்று சிலர் தீர்மானித்து பாவத்தில் திளைத்தனர் என்று பார்க்கிறோம். அவர்களுக்கு புத்தி உபதேசிக்க அப்போஸ்தலனாகிய பவுல் இப்படி எழுதினார். 1 தெசலோனிக்கேயர் 4வது அதிகாரம் 3வது வசனம். 1 Thessalonians 4:3. நீங்கள் பரிசுத்தம் உள்ளவர்களாக வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. நீங்கள் பரிசுத்தம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்றே தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. அதற்காக பவுல் சொல்லுகிறார், இந்த 3 காரியங்களை செய்யுங்கள். 1, வேசி மார்க்கத்திற்கு விலகி இருங்கள். 2, மோக இச்சைக்கு உட்படாமல் இருங்கள். 3, அவனவன் தன் தன் சரீர பாண்டத்தை பரிசுத்தமாயும் கனமாயும் ஆண்டு கொள்ள கடவன் என்று இந்த உபதேசங்களை பவுல் தெசலோனிக்கேயில் இருந்த சபைக்கு எழுத வேண்டி இருந்தது.
அதை எழுதிவிட்டு பவுல் இப்படி சொல்கிறார், 1 தெசலோனிக்கர் 4:7, தேவன் நம்மை அசுத்தத்திற்கு அல்ல பரிசுத்தத்திற்கு அழைத்திருக்கிறார். கைகளை உயர்த்தி தேவனை மகிமைப்படுத்த வேண்டும். என்னை பரிசுத்தத்திற்கு அழைத்த தேவனே, நீர் உண்மை உள்ளவர் என்பதை அறிந்திருக்கிறேன் ஆண்டவரே. நீர் கர்த்தாவே என்னை ஸ்திரப்படுத்தி தீமையினின்று என்னை விலக்கி பாதுகாப்பீர் என்பதை அறிந்திருக்கிறேன், நிச்சயித்திருக்கிறேன் ஆண்டவரே. தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ ஜீசஸ். இந்த உபதேச கோளாறுகளின் மத்தியிலும் உண்மையான விசுவாசிகள் சாட்சியுள்ள வாழ்க்கையை வாழ்ந்தார்கள் என்று பார்க்கிறோம். அல்லேலூயா. இத்தனை உபதேச கோளாறுகள் இருந்த சபையிலே, தெசலோனிக்க சபையிலே தேவனுடைய வசனம் பரம்பி மகிமைப்பட்டது என்று பார்க்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால தான் சொன்னேன், உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கும் எல்லா பலவீனங்களையும் நீக்கிவிட்டு ஆண்டவருக்காக பிரகாசிக்கலாம் என்று நீங்கள் தீர்மானித்தால் அது தவறான காரியமாக இருக்கும். பிரச்சனைகள் இருக்கும் பொழுதே தேவனுக்காக எழும்பி பிரகாசிக்க தீர்மானியுங்கள். உங்கள் பலவீனங்கள் நீக்கப்படாமல் இருக்கும் பொழுதே, உங்கள் வியாதி அகற்றப்படாமல் இருக்கும் பொழுதே, உங்களுடைய வறுமை நீங்காமல் இருக்கும் பொழுதே, உங்களுடைய ஜெபத்திற்கு, உங்களுடைய கண்ணீருக்கு இன்னும் பதில் வராமல் இருக்கும் பொழுதே கர்த்தருக்காக எழும்பி நிற்க தீர்மானித்தால் கர்த்தர் தம்மை உண்மை உள்ளவர் என்று உங்களுக்கு வெளிப்படுத்துவார், உங்களை ஸ்திரப்படுத்துவார், தம்முடைய பரிசுத்த ஜனமாக உங்களை நிலைப்படுத்துவார். உங்களை தீமை என்று விலக்கி பாதுகாக்க அவர் உங்களுக்கு ஆதாரமாக நிற்பார். கைகளை உயர்த்தி தேவனை மகிமைப்படுத்தலாமே. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படி பரிசுத்த வாழ்க்கையை வாழ்ந்த தெசலோனிக்கே சபையில் இருந்த விசுவாசிகளை, பரிசுத்தவான்களை பார்த்து பவுல் இப்படி சொல்லுகிறார். 1 தெசலோனிக்கேயர் 5:24, 1 Thessalonians 5:24, உங்களை அழைக்கிறவர் உண்மை உள்ளவர், அவர் அப்படியே செய்வார். அல்லேலூயா. உண்மை உள்ள தேவன் என்ன செய்வார்? உண்மை உள்ள தேவன் உங்களை ஸ்திரப்படுத்துவார், உங்களை நிலைப்படுத்துவார். இரண்டாவது, உண்மை உள்ள தேவன் உங்களுக்கு என்ன செய்வார்? உங்கள் தேவன் அவர் உண்மை உள்ளவராய் இருப்பதினாலே அவர் சொன்னபடியே செய்வார். ஆமென். அவர் சொன்னபடியே செய்வார். அதுதான் 1 தெசலோனிக்கேயர் 5:24 நமக்கு தரும் வாக்குத்தத்தம். அழைத்தவர் உண்மை உள்ளவர். என்னை அழைத்தவர், வாய்களை திறந்து சொல்லலாமே, என்னை அழைத்தவர் உண்மை உள்ளவர், அவர் தம்முடைய வார்த்தையின்படியே எனக்கு செய்வார். ஆமென். 1 தெசலோனிக்கேயர் 3:13 பவுல் அவர்களை பார்த்து இன்னும் ஒரு காரியத்தை சொன்னான். நீங்கள் நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக பிழையற்ற பரிசுத்தம் உள்ளவர்களாய் இருக்கும்படி உங்கள் இருதயங்களை ஸ்திரப்படுத்துவார். ஆமென். அல்லேலூயா. உண்மை உள்ள தேவன் நம்மை ஸ்திரப்படுத்தும் பொழுது முதலில் செய்கிற காரியம் என்ன? நம்மை தம்முடைய பரிசுத்த ஜனமாய் நிலைப்படுத்துவார், ஸ்திரப்படுத்துவார் என்று பார்த்தோம். அவர் செய்கிற இரண்டாவது காரியம், உங்கள் இருதயங்களை ஸ்திரப்படுத்துவார். ஏன் இருதயத்தை ஸ்திரப்படுத்த வேண்டும்? ஏன் இருதயத்தை ஸ்திரப்படுத்த வேண்டும்? இருதயம்தான் துவண்டு போகும், இருதயம்தான் பூரிப்பாகவும் செய்யும். அல்லேலூயா. எளிதில் இன்ஃப்ளூயன்ஸ் செய்யப்படுகிற உங்களுடைய அவயவம் எது என்று கேட்டால் இருதயம்தான். வேறு எந்த அவயவமும் அப்படி இன்ஃப்ளூயன்ஸ் செய்யப்பட மாட்டார். சீக்கிரத்தில் துவண்டு போகும், சீக்கிரத்தில் பூரிப்பாகும். அல்லேலூயா. அதனால் ஆண்டவர் சொல்லுகிறார், உலகத்தில் இப்படிப்பட்ட காரியங்கள், தவறான வேற்றுமையான உபதேசங்கள் வரும்பொழுது நீ சஞ்சலப்பட வேண்டாம். அதற்காக உன்னுடைய இருதயத்தை நான் இப்பொழுது ஸ்திரப்படுத்துகிறேன். அல்லேலூயா. 2 தெசலோனிக்கேயர் 3:3, உங்களை தீமையினின்று விலக்கி அவர் காத்துக்கொள்வார். உண்மை உள்ள தேவன், ஸ்திரப்படுத்தும் தேவன் நமக்கு என்ன செய்வார்? நமக்கு நேராக வரும் தீமையினின்று நம்மை விலக்கி பாதுகாத்து கொள்வார். ஆமென் சொல்லுவீங்களா? அல்லேலூயா. இந்த உண்மையுள்ள தேவன் தம்மை உண்மையுள்ளவராக வெளிப்படுத்தி நம்மை ஸ்திரப்படுத்தி எல்லா தீமையின் என்று நம்மை விலக்கி பாதுகாப்பதற்கு நாம் 3 ஜெபங்களை ஏறெடுக்க வேண்டும். There are 3 prayers that we need to make before the Lord for God to do this verse according to what He said. அவர் சொன்னபடியே நம்முடைய வாழ்க்கையிலே செய்வதற்கு 3 ஜெபங்களை நாம் ஏறெடுக்க வேண்டும். தெசலோனிக்கே சபையிலிருந்தே அதை உங்களுக்கு நான் காண்பிக்கிறேன். 2 தெசலோனிக்கேயர் 2வது அதிகாரம் 17வது வசனம். இந்த 3மே இருதயத்தை தொடர்புடைய வசனங்கள். அல்லேலூயா. இருதயம் சம்பந்தப்பட்ட வசனங்கள். ஏனென்று சொன்னேன், இருதயம் சீக்கிரத்தில் பூரிப்பாகும், சீக்கிரத்தில் துவண்டும் போகும். அது நிலையாக நிற்க வேண்டும் என்பதற்காக ஆண்டவர் அதை ஸ்திரப்படுத்துவேன் என்று சொல்கிறார். ஆண்டவருடைய வசனத்தை வைத்தே அந்த 3 ஜெபங்களையும் நாம் ஏறெடுப்போம். ஃபர்ஸ்ட் பிரேயர், முதல் ஜெபம் 2 தெசலோனிக்கேயர் 2:17, 2 Thessalonians 2:17, எங்கள் இருதயங்களை தேற்றி
எல்லா நல்வசனத்திலும் நற்கிரியையிலும் எங்களை ஸ்திரப்படுத்தும். ஹல்லேலூயா. முதல்ல நமக்கு என்ன வேண்டியிருக்கிறது? ஆண்டவருடைய ஆறுதலும் தேறுதலும் வேண்டியிருக்கிறது. ஆண்டவரை எங்களுடைய இருதயங்களை தேற்றி எல்லா நல்ல வசனத்திலும் நற்கிரியையிலும் எங்களை ஸ்திரப்படுத்தும். அப்படின்னா அதில் ஒரு காரியம் இருக்குது, கவனிச்சிங்களா? வசனத்தை கேட்கிறவர்களாக மட்டுமல்ல, வசனத்தின்படி செய்கிறவர்களாகவும் நாம் இருக்க வேண்டும் என்று அது நமக்கு உபதேசம் தருகிறது. எல்லா நல் வசனத்திலும் நற்கிரியையிலும் எங்களை ஸ்திரப்படுத்தும். கேட்டுட்டு அப்படியே போகிறதுக்கு இல்லை, கேட்டபடி செய்கிறதற்காக எங்கள் இருதயத்தை ஸ்திரப்படுத்தும். ஆண்டவரே, அந்த ஜெபத்தை செய்வதற்கு ஆயத்தமாக இருக்கிறீர்களா? கைகளை உயர்த்தி சொல்லுவோம். ஆண்டவரே, எங்கள் இருதயங்களை தேற்றி எல்லா நல் வசனத்திலும் நற்கிரியைகளிலும் எங்கள் இருதயத்தை நீர் ஸ்திரப்படுத்தும். ஆண்டவரே, ரெண்டாவது ஜெபம் 2 Thessalonians 3:5, 2 தெசலோனிக்கர் 3:5. அதுவும் இருதயத்தோடு தொடர்புடையது. பவுல் இப்படி சொல்கிறார்: எங்கள் இருதயங்களை தேவனை பற்றும் அன்புக்கும் கிறிஸ்துவின் பொறுமைக்கும் நேராய் நடத்தும். ஹல்லேலூயா. அது வசனமாக இருக்கிறது, அதை ஜெபமாக நாம் மாற்றி இருக்கிறோம். எங்கள் இருதயங்களை தேவனை பற்றும் அன்புக்கும் கிறிஸ்துவின் பொறுமைக்கும் நேராய் நடத்தும். ஆண்டவரே, ஹல்லேலூயா. அந்த ஜெபத்தை செய்ய ஆயத்தமாக எல்லாரும் கைகளை உயர்த்தி சொல்லுவோம். ஒரு நிமிடம் உண்மையாக உக்கிரானம் உள்ளவர்களாக சொல்லுவோம். ஆண்டவரே, எங்கள் இருதயங்களை தேவனை பற்றும் அன்புக்கும் கிறிஸ்துவின் பொறுமைக்கும் நேராய் நடத்தும். ஆண்டவரே, கிறிஸ்துவின் பொறுமை என்ன என்று இந்த கூட்டத்தின் முடிவில் சொல்லுகிறேன். 2 Thessalonians 3:16, மூன்றாவது ஜெபம். நாம் ஒவ்வொரு விசுவாசியும் செய்ய வேண்டிய மூன்றாவது ஜெபம். சமாதானத்தின் கர்த்தர் தாமே எப்பொழுதும் சகல விதத்திலும் நமக்கு சமாதானத்தை தந்தருள்வாராக. ஹல்லேலூயா. இன்று கிறிஸ்தவ குடும்பங்களிலே அரிதாகி கொண்டிருக்கும் காரியம் எது தெரியுமா? விசுவாசம் கிடையாது, சமாதானம். ஹல்லேலூயா. ஏன்னா விசுவாசத்திற்கு ஒரு ஆள் போதும், சமாதானத்திற்கு 2 பேர். உங்கள் விசுவாசத்தை உங்கள் இருதயத்திலேருந்து எடுக்க யாராலையுமே முடியாது. ஆனால் உங்கள் கூட இருக்கிறவர் உங்கள் இருதயத்தில் இருக்க சமாதானத்தை லேசாக எடுத்துட முடியும். ஹல்லேலூயா. கிறிஸ்தவ குடும்பங்களில் அரிதாகி கொண்டிருக்கும் காரியம் விசுவாசம் அல்ல, நம்பிக்கை அல்ல, சமாதானம். அதற்காக ஜெபிக்க வேண்டும். ஹல்லேலூயா. சமாதானத்தின் கர்த்தர் தாமே எப்பொழுதும் சகல விதத்திலும் எங்களுக்கு சமாதானத்தை தந்தருள்வாராக. ஹல்லேலூயா. ஆண்டவரே, கர்த்தர் எங்களோடு கூட இருப்பீராக. ஆண்டவரே, சமாதான காரணர் நீர். ஆண்டவரே, சமாதான தூதனை எனக்கு நேராக அனுப்பி எனக்கு சமாதானத்தை கூறும். ஆண்டவரே, ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. இந்த 3 ஜெபங்களையும் உண்மையாக ஆத்துமார்த்தமாக நீங்கள் செய்திருப்பீர்களே ஆனால் 2 தெசலோனிக்கர் 3:3 பிரகாரமாக கர்த்தர் தம்மை உண்மை உள்ளவர் என்று இந்த மாதம் முதற்கொண்டு உங்களுக்கு வெளிப்படுத்துவார். உங்களை அவர் ஸ்திரப்படுத்துவார். எல்லா தீமையினின்றும் உங்களை விலக்கி பாதுகாப்பார். கைகளை உயர்த்தி தேவனை மகிமைப்படுத்த வேண்டும். நான் 2வது ஜெபத்திலே சொன்னேன், கர்த்தர், ஹல்லேலூயா, கிறிஸ்துவின் பொறுமை என்ன என்று சொல்லுகிறேன் என்று சொன்னேன். கிறிஸ்துவின் பொறுமை என்றால் என்ன? கிறிஸ்துவின் பொறுமை என்பது கிறிஸ்துவின் கீழ்ப்படிதல். ஹல்லேலூயா. The obedience of Christ is the patience of Christ. ஹல்லேலூயா. அந்த பொறுமை எனக்கு வேண்டும் என்று சொல்லும் பொழுது அந்த பொறுமையை எப்படி வெளிக்காட்ட முடியும்? உங்கள் கீழ்ப்படிதலினாலே காண்பிக்க முடியும். ஹல்லேலூயா. அப்படி தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய கீழ்ப்படிதலை பொறுமையை காண்பித்தார். எப்படி காண்பித்தார்? சிலுவை பரியந்தம், சிலுவையின் மரண பரியந்தம் அவர் கீழ்ப்படிதல் உள்ளவராயிருந்தார். ஆமென். அங்கே அவர் பொறுமையை காத்ததினாலே நமக்கு நித்திய ஜீவன் கிடைக்க பெற்றிருக்கிறது. கைகளை உயர்த்தி தேவனை மகிமைப்படுத்தலாமே. அல்லேலூயா.